ஐயா இந்தாங்கய்யா. தம்பி, நீங்க எந்த பக்கம்? அங்கிள் நீங்களா? நீங்க தான் ஒவ்வொரு வழியும் செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன பண்றது தம்பி, எங்க டியூட்டி அதுதானே. அதுவும் கரெக்ட் தான் அங்கிள். சரி, உங்க சன் அருண் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன தம்பி, நல்லா இருக்கான். யோ, இவர் நமக்கு வேண்டிய பையன் தான். செக்கிங்ல ஒண்ணும் வேண்டாம், இவங்களை அனுப்பி வை. ஓகே தம்பி, நீங்க கிளம்புங்க. இந்தாயா கொடுத்துருங்க சார். இந்தா தம்பி. தேங்க்ஸ் அங்கிள். பாய். ஏ ஆட்டோ வா. வாப்பா முன்னாடி. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஐயா பாருங்க. எங்கடா போயிட்டு வரீங்க? ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சார். யோ, வண்டி செக் பண்ணீங்களா? பண்ணிட்டே இருக்கேன் சார். சரி சரி, நீ கிளம்பு. போ. சரிங்க சார். தேங்க்யூ சார். சார் அந்த வண்டியை நிறுத்துங்க. வா 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 வா. டேய், அந்த கார் யார் காரா? யாரோட கார்னே தெரியல. அந்த கார்ல போய் மூட்டையை வச்சுட்டு வந்திருக்கீங்க. அங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது மச்சான். இதுக்கப்புறம் அந்த கார் ஆச்சு, அந்த மூட்டையாச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம்ல, அவ்வளோதான். ஏய், என்னடா பேசுற? அப்படி விட்டு போறதா ரொம்ப பெரிய தப்புடா. ஒரு பொண்ணை மாத்தி கடத்தி தூக்கிட்டு வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணு யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியல. அந்த பொண்ணை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்க்காம இப்படி பாதியிலே அம்போன்னு விடுறது ரொம்ப பெரிய பாவம்டா. என்னாலும் பரவாயில்ல, அந்த காரை ஃபாலோ பண்ணி நான் கண்டுபிடிக்க போறேன். டேய் பாலு, சொன்னா கேள்றா. பயமுறா. சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஆமா சார். அத்தை அழாதீங்க அத்தை. ஆனந்திக்கு ஒண்ணும் ஆகாது. அதான் எழில் தம்பி தேடி போயிருக்காருல்ல. ஆனந்தி எங்க இருந்தாலும் அவர் தேடி கூட்டிட்டு வந்துருவாரு அத்தை. யார் தானோ ஆனந்திய கடத்திட்டு போயிருப்பா. ஆனந்திய சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத்தை அம்மா, அவளை கடத்துற அளவுக்கு நமக்கு அப்படி யாரு இங்க எதிரிங்க இருக்காங்கம்மா? நமக்கு தெரியாம இங்க வேற என்னவோ நடந்துட்டு இருக்கு. யாரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆனந்தியை கடத்திருக்கணுமா? அது யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆமா சார், என்னோட தங்கச்சி தான் சார். நைட் ஒரு 11 o'clock இருக்கும் சார். இங்க மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மா, ஆனந்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு தரேன்னு என் மேலதிகாரி சொல்லியிருக்காருமா. நானும் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்ன ஆனாலும் நான் ஆனந்தியோட தான் திரும்ப வருவேன். நீ அழாதம்மா. அழாதீங்க அத்தை. அண்ணா வந்துடுறேன். தம்பி தம்பி, ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்க சார். தம்பி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. உன் தங்கச்சியோட சேர்த்து என் 2 பொண்ணுங்களையும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேடி பாருங்க. அவங்களும் கடத்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா. சார் கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணுங்களோட போட்டோஸ் மட்டும் என் நம்பருக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சார் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்களை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். மா வரமா. பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ண பாக்குறீங்களா? விட்டுருவனா நானு? நல்லா அழுது சாவுங்க. இந்த நேரத்துல இவன் ஏன் உம்மன் இருக்கா? என்ன சத்யா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? அங்க பாரு, கயல் குடும்பம் தத்தளிக்கிறத பாக்கும்போது என் மனசு அப்படியே குளிர்ந்து போகுது. நீ என்னமோ நடக்க கூடாது நடந்த மாதிரி கவலையில இருக்க. என்னாச்சு உனக்கு? சொல்லு. நடக்க கூடாதது இல்ல, நடக்க வேண்டியதே நடக்கவே மாட்டேங்குது. அதனாலதான். என்ன நடக்கல? எல்லாம் நீ நினைச்ச மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன?
இல்ல, நான் நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இந்நேரம் அந்த ரோஹிணி கழுத்துல கௌதம் தாலியை கட்டியிருப்பான். ஆனா ரோஹிணி எங்க போனான்னு தெரியாம கௌதம் அவளை தேடி போயிருக்கான். என்னது, அவளையும் காணுமா? ஆமா, ஏதோ குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு. ரோஹிணி கிடைக்கணும், கௌதம் அவ கழுத்துல தாலியை கட்டணும், அந்த பிரபு ஆதரை குடும்பத்தை தலகுனிய வைக்கணும். அப்பதான் என் முகத்துல சந்தோஷமே வரும்.